அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இந்த வீடியோவில் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் இம்போர்ட் அப்படி இல்லைன்னு சொன்னால் எக்ஸ்போர்ட், அதாவது ட்ரேடிங்னு சொல்லலாம். இதை எப்படி செய்கிறது, அதுக்குரிய ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம இதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கணும். இது கொஞ்சம் பரந்த மற்றும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். இருந்தாலும் நான் ஒரு பேசிக் லெவலில் எல்லாருக்கும் விளங்கக்கூடிய மாதிரி ஒரு மேலோட்டமாக நான் சில விஷயங்களை நான் சொல்லித்தரேன். ஆரம்பத்திலே நான் சொல்கிறேன், இதை நல்ல எக்ஸ்பர்ட்டான சரிதானே அந்த நிறைய லோயர்ஸ் நல்ல அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் விஷயங்கள் நல்லா எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. நல்ல நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் இந்த விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. அது மாதிரி இதுக்கு முந்தி இதை செஞ்சிருந்தவங்க நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்க மூலமாக நீங்கள் இதை கேட்டு அறிஞ்சு கொள்ளலாம். நான் ஒரு சின்ன ஒரு பேசிக் ஐடியா, ஒரு இனிஷியல் ஐடியா தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் தாரத்துக்கு இருக்கேன். சரி, இப்போ அந்த வகையில் இப்போ நம்ம ஒரு ஸ்கிராப் ஒன்றும் இல்லாமல் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியே நம்ம யோசிப்போம். நமக்கு ஒரு கம்பெனியும் இல்லை, ஒன்றும் இல்லை, நமக்கு ஒரு ஐடியா மட்டும் இருக்கு. நான் உதாரணம் வச்சுக்கொள்ள, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். ஒரு ஃபேப்ரிக், அதாவது துணி விஷயத்தை நம்ம இம்போர்ட் பண்ணணும்னு வச்சுக்கொள்ளும். அதுதான் நம்மளோட பிளானாக இருக்கு. சைனால இருந்தோ இல்லை இந்தியாவில இருந்தோ நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஐடியா போட்டுட்டு. சரி, ஹை. அந்த வகையில் ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் நம்ம டிசைட் பண்ணணும் என்னன்னு சொல்லி சொன்னால் பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர். ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் நிறைய வகையான பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. உதாரணமாக சொல்ல போனால் அந்த சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் மட்டும்தான் அதுக்குரிய ஓனர், சரி, அந்த கம்பெனிக்குரிய ஓனர், சரிதானே. அது ஒரு டைப். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பார்ட்னர்ஷிப், சரி, ரெண்டுக்கு மேற்பட்ட நபர்களோட சேர்ந்து சரிதானே அந்த ஷேர் பண்ணி அந்த ஒரு மார்ஜின் அடிப்படையில் பிஸ்னஸை நடத்திட்டு போகிற அந்த செட்டப், சரிதானே. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ப்ரைவேட் லிமிடெட், சரிதானே. அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் அப்படியான விஷயங்கள்லாம் அதில் இன்வால்வ் ஆகிருக்கும். போக அந்த ஸ்கேல் கூடும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, பிஎல்சின்னு சொல்லுவாங்க, சரிதானே. இப்போ அதெல்லாம் தேவையில்லை. அது இன்னுமே ரொம்பவே காம்ப்ளிகேட்டான விஷயங்கள். இப்போ அந்த ப்ரைவேட் லிமிடெட் அந்த இந்த பிஎல்சின்ற விஷயத்தை நம்ம விட்டு போட்டு மற்ற விஷயங்களை நம்ம சும்மா இதை பார்ப்போம். மற்ற விஷயங்களுக்குரிய வழிமுறைகளை நம்ம இதில் பார்ப்போம், சரிதானே. இப்போ அந்த வகையில் ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம டிசைட் பண்ணணும் நம்மளுடைய கம்பெனி என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர், என்ன மாதிரியான ஒரு கம்பெனி அடிக்க போகணும்னு சொல்லி டிசைட் பண்ணதுக்கு பிறகு நம்ம கம்பெனியோட பேரை நம்ம ரிசர்வ் பண்ணணும், சரிதானே. அதை எங்கே ரிசர்வ் பண்ணுறோன்னு சொல்லி சொன்னால் ஆர்ஓசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஷோட்டா ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் தி ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ். இப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் போய் நீங்கள் உங்களுடைய பேரை கம்பெனிக்கு பேரை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற வேலையை பார்க்கணும், சரிதானே. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் போயிட்டு அவைலபிளாக இருக்கா, ஆல்ரெடி யார் சரி அந்த பேரை அந்த ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். இப்படி யாரும் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னால் அது அந்த உங்களுக்கே ரிசர்வ் பண்ணி தருவாங்க. சின்ன ஒரு அமௌண்ட் ஒன்று கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஃபியூச்சரில் உடனே கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி உடனே ஆப்ரேஷன் பண்ணுற ஐடியா இல்லாட்டிலும் நீங்கள் உதாரணம் வச்சுக்கணும், நான் இப்போ இந்த 2025 நான் ரிசர்வ் பண்ணுறேன். 2027, 28 அந்த பீரியட்ல தான் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் பரவாயில்ல. நீங்கள் அந்த பேரை நீங்கள் ரிசர்வ் பண்ணி வைக்கலாம், சரி தானே. சின்ன ஒரு அமௌண்ட்டை பே பண்ண. சரி, இப்போ அடுத்த ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ உங்களோட பேரும் உங்களோட பேரில் ரிசர்வ் ஆகிட்டு அதுக்கு அடுத்து ரெஜிஸ்டர் ஆஃப் தி பிஸ்னஸ், சரிதானே. நீங்கள் உங்களோட உங்கள் கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணுற வேலையை நீங்கள் பார்க்கணும். அதாவது இப்போ நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியை நான் உதாரணம் எடுத்து நான் சொல்கிறேன். அப்போ அந்த வகையில் அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைன்னு சொல்லி சொன்னால் கொமனாகவே அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. இப்போ அதை அவங்க ஃபில் பண்ணி அவங்க சப்மிட் பண்ணணும். அதுக்கு மேலே கன்சென்ட் அண்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் டிரெக்டர், கன்சென்ட் அண்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் செக்ரட்டரி, ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன், இப்படியான சில ஃபார்ம்ஸ் இருக்கு. அதில் சில டீட்டெயில்ஸ்கள் கேட்பாங்க. உங்களோட கம்பெனியுடைய அந்த விஷயங்களை கேட்பாங்க. இப்போ அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணி நீங்கள் சொல்லி சொன்னால் எல்லாம் ப்ராப்பராக இருந்தால் சரிதானே உங்களுக்கு ஒரு 3 to 5 நாட் மோர் தென் 1 week, சரிதானே. அந்த ஒரு 3 to 5 daysக்குள்ள உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கிடைக்கும். அதாவது அதுதான் உங்களோட கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன். அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கோர்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நாட்டில். இப்போ அது உங்களுக்கு கிடைக்கும், எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். சரி, இது 3வது ஸ்டெப். சரி, 4வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் டெக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் கட்டாயம் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டி வரும். அது நீங்கள் எங்கே ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க? இன்லேண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், ஐஆர்டின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டி வரும், சரியா. ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்னொரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று கிடைக்கும். அது என்னன்னு சொல்லி சொன்னால் டின் நம்பர்னு சொல்லுவாங்க. இது காமனாக ட்ரேட் பண்ணுற எல்லாத்துலேயும் எல்லா ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ்லேயும் இந்த டின் நம்பர்ன்ற விஷயத்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டின் நம்பர் என்னன்னு சொல்லி சொன்னால் டெக்ஸ் பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், சரிதானே.
ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்து ஒரு யூனிக்கான நம்பர் வந்து வழங்கப்படும். சரியா? அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னு சொல்லி உங்களோட டேர்ன் ஓவர், உங்களோட annual டேர்ன் ஓவர், உங்களோட வருடாந்த டேர்ன் ஓவர் வந்து 20 மில்லியனையும் தாண்டி நீங்க எதிர்பார்க்குற ஒரு ஒரு பெரிய ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஒரு பிசினஸா இருந்தா நீங்க கட்டாயம் நீங்க வெட் அப்படிங்கிற அந்த வெளியூட டெக்ஸ் அந்த விஷயத்துல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆனா உங்களோட டேர்ன் ஓவர் வந்து அதை விட 20 மில்லியன் விட வந்து குறைவாக இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த வெட் ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது வந்து மெண்டட்டரி இல்லை. சரிதானே? அதுக்கு மேல நம்ம வந்து இப்ப டின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான அந்த டின் ரிலேட்டடான அந்த டெக்ஸ்ட் ரிலேட்டடான விஷயங்கள் அனைத்தையும் வந்து நீங்க ஆன்லைன்ல சிஸ்டம் மூலமா ஈஸியா செஞ்சு கொள்ற ஒரு வழிதான் இந்த டின் அப்படிங்கிற விஷயம். நீங்க அதையும் வந்து நீங்க அங்கேயே வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய வேலைகளை செஞ்சு கொள்ளலாம். இதுதான் வந்து 4வது ஸ்டெப். சரியா? இப்போ 5வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இப்போ ஆல்ரெடி நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பெனிக்குரிய ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு இப்போ நம்மளுடைய பேங்குக்குரிய அக்கௌண்ட்ஸ் ஒரு கோஆபரேட் அக்கௌண்ட் நம்பர் வந்து அக்கௌண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். சரியா? இப்போ அந்த வகையில இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த என்னது நமக்கு கிடைச்ச எல்லா சர்டிஃபிகேட், அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கோபரேட், அந்த மாதிரி அந்த டின், அது மாதிரி மற்ற ரிலவெண்டான கம்பெனி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்குரிய கோஆபரேட் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். சரிதானே? அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பேங்க்ல வந்து உங்களுக்கு நல்லா தெளிவுபடுத்துவாங்க இந்த ஒவ்வொரு பேங்க்கும். சரிதானே? இப்போ அவங்களோட பேங்க் குறிப்பிட்ட ஒரு பேங்க் வந்து உங்களோட ட்ரேட் விஷயத்துக்கு வந்து எப்படியா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது, அது உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப்பா இருக்கும், எப்படியான சலுகைகள் வந்து இருக்கு, எப்படியான பேக்கேஜுகள் இருக்குன்ற விஷயத்த வந்து அவங்க சொல்லி தருவாங்க. உதாரணமா இதுல அடிக்கடி வந்து இப்போ நீங்க கேள்விப்படுற ஒரு வேர்ட் தான், நீங்க அந்த டைம் யோசிச்சிருப்பீங்க, எல்சி லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்ற விஷயம். இந்த முக்கியமா வந்து அந்த ஸ்ரீலங்கால நடந்த எக்கனாமிக் கிரைசிஸ் டைம்ல வந்து நிறைய நியூஸ்ல எல்லாம் வந்து இப்ப எல்சி எல்லாம் இஷ்யூ பண்றது நிப்பாட்டிட்டாங்க பேங்க்லாம் அடிக்கடி நியூஸ் கேட்டிருப்பீங்க. இப்போ இந்த எல்சின்றது கூட வந்து ஒரு பேமெண்ட் மெத்தட் தான். ட்ரேடர்ஸுக்கு வந்து பேங்கால கொடுக்குற ஒரு வகையான பேமெண்ட் மெத்தட். சரிதானே? இப்படியான நிறைய விஷயங்கள் ட்ரேட் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து பேங்க் வந்து உங்களுக்கு வந்து கிளியர்வே பண்ணுவாங்க. சரிதானே? இது வந்து 5வது விஷயம். சரிதானே? 6வது விஷயத்த பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா சரி, இப்போ நம்ம அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் 5 வந்து ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்றதுக்குரிய செட்டப். சரிதானே? இப்போ நீங்க இந்த பேங்க் அக்கௌண்ட் திறந்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அதுக்கப்புறம் உங்களோட கம்பெனி வந்து ஃபுல்லி ரெஜிஸ்டர்ட் கம்பெனி. சரிதானே? இப்போ ட்ரேடை தவிர மற்ற எல்லா வகையான இது வந்து நீங்க தாராளமா பிசினஸ் நடத்திட்டு போகலாம். ஆனா ட்ரேடிங், அதாவது இம்போர்ட்டோ எக்ஸ்போர்ட்டோ செய்யறதுக்கு இந்த ரெஜிஸ்டர்ட் கம்பெனிஸ் வந்து இந்த நான் சொல்ல போற அடுத்தடுத்த ஸ்டெப்புகள் வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். முக்கியமா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஸ்ரீலங்கா கஸ்டம்ஸ்ல வந்து உங்களுடைய கம்பெனியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அது வந்து இம்போர்ட்டோ எக்ஸ்போர்ட்டோ எந்த ஒரு ட்ரேட் ஆக்டிவிட்டியா இருந்தாலும் நீங்க ஸ்ரீலங்கா கஸ்டம்ஸ்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அதுல வந்து உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இதுன்னு கொடுப்பாங்க, கஸ்டம்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சொல்லி. சரிதானே? அதுக்கு வந்து கோட் என்னன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட், ஐஇசின்னு சொல்லி அந்த அந்த இண்டஸ்ட்ரியல் தான் சொல்லுவாங்க, ஐஇசி நம்பர்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த நம்பர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிதானே? அப்ப கஸ்டம்ஸ்ல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப்பை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க இம்போர்ட் மட்டும் இல்ல, இப்போ எக்ஸ்போர்ட். இப்போ நான் சொல்ற ஸ்டெப் வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு மட்டும் முடியாது. சரிதானே? ஆனா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டோ இந்த கஸ்டம்ஸ் ரெஜிஸ்டர் பண்றது மேண்டேட்டரி. ஆனா இப்போ நான் அடுத்து சொல்ற அந்த எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிற ஒரு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆனா இது வந்து ஒன்லி ஃபார் தி எக்ஸ்போர்ட்டர்ஸ். இம்போர்ட் பண்றவங்களுக்கு மட்டும் சொல்லி சொன்னா அது வந்து தேவையில்லை. சரி, இந்த இடிபி வந்து நம்ம ஏன் ரெஜிஸ்டர் பண்ண சொன்னா இது வந்து ஒரு எல்லா ஸ்ரீலங்கால இருக்கிற எல்லா எக்ஸ்போர்ட்டர்ஸும் வந்து சேர்ந்து இயங்குற ஒரு பொடி. சரிதானே? ஒரு அமைப்பு கீழே தான் வந்து எல்லா எக்ஸ்போர்ட்டர்ஸும் வந்து செய்வாங்க. அவங்க ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா எக்ஸ்போர்ட்டர்ஸும். அதில் சேரத்தால் என்ன நன்மைன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு வந்து அப் டு டேட் வந்து உங்களுக்கு நியூஸ்கள் வந்துட்டே இருக்கும். சரிதானே? இப்போ நம்ம ஒரு ட்ரேட்னுக்குள்ள வந்து ஸ்ரீலங்கன் பொலிட்டிக்ஸ் மட்டுமே இல்லை, ஸ்ரீலங்காவில் நடக்கிற ஜியோகிராபிக்கலோ பொலிட்டிக்கலான விஷயங்கள் மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது. மற்ற நாடுகள்ல சுத்தி நடக்கிற நாடுகள்ல நடக்கிற உலக அரசியல் எல்லாமே வந்து கட்டாயம் நமக்கு வந்து எஃபெக்ட் வரும் நம்மளோட ட்ரேட்ல. அந்த வகையில அது மாதிரி வந்து இந்த கரன்சி ஃபிளக்சுவேஷன், அது மாதிரி நம்மளோட அந்த ஐட்டங்களோட விலைகள் கூடுதா குறையுதா, எந்த மார்க்கெட்ல வந்து நம்முடைய இதுகள் எக்ஸ்போர்ட் எங்க வந்து நல்ல டிமாண்டுகள் கூட இருக்கு, இப்படியான விஷயங்கள்லாம் வந்து அந்த இடிபி மூலமா வந்து நம்மளுக்கு அந்த தகவல் கிடைக்கும். சரிதானே? நம்ம ரெஜிஸ்டர் பண்ணா ஒரு அங்கத்துவராக இருந்தால் மாத்திரம். சரிதானே? அடுத்த ஸ்டெப்பை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரீஸுக்குரிய ரெகுலேஷன்ஸ் இருக்கு. உதாரணமா வந்து எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா இப்போ நான் வந்து கொஞ்சம் கெமிக்கல் அதில் வந்து நான் இம்போர்ட் பண்ண போறேன். சரிதானே? இம்போர்ட்டோ எக்ஸ்போர்ட்டோ அதே மாதிரி அப்படியான என்னன்னா இப்போ சென்ட்ரல் என்வாயர்மெண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு அந்த மினிஸ்ட்ரியோ இல்லை அந்த அத்தாரிட்டிகளை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். சரிதானே? இப்போ உதாரணமாக அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மசூட்டிக்கல் அந்த ட்ரக்ஸ் போன்ற விஷயங்கள், மெடிசின் போன்ற விஷயங்களை வந்து நம்ம இம்போர்ட் வந்து செய்கிற ஐடியாக்கள் இருந்தால் நீங்கள் கட்டாயம் இதில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்படி இந்த ஒவ்வொரு குறிப்பிடப்பட்ட அந்த ஐட்டம் நீங்க எதுல நீங்க டீல் பண்றீங்களோ அந்த டீல் பண்ற ஐட்டத்துக்கு தகுந்த மாதிரி
அந்த எக்ஸ்ட்ரா அந்த ரெகுலேஷன்ஸ் ப்ரொசீஜர் அந்த ஒத்தாரிட்டி அந்த குறிப்பிடப்பட்ட அந்த ஒத்தாரிட்டியில நீங்கள் கட்டாயம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய கடப்பாடு முக்கியம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நடக்கிற ஒரு என்ன சொல்கிறேன் அந்த கஸ்டம் டிக்ளரேஷன் ஒரு ஃபார்ம் வந்து மிக மிக முக்கியம். நீங்கள் இம்போர்ட்டை எக்ஸ்போர்ட்டை செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் அது வந்து எது கூட போகும்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஒரு ஆன்லைன் சிஸ்டம் மூலமாக தான் போகும். இப்போ அந்த சிஸ்டத்தில் பேர் என்னன்னு சொல்லி சொன்னால் அசிகுடா வேர்ல்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அசிகுடா வேர்ல்டில் வந்து உங்களோட கம்பெனியை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். சரிதானே? இப்போ இதில் வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்கிற ஒரு அழுத்தி சொல்கிற விஷயம் தான், இப்போ உங்களுக்கு வந்து நிறைய டேர்ம்ஸ் இருக்குது அந்த ட்ரேடில். அந்த வகையில் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளூவெண்ட் இல்லாத ட்ரேட் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து இப்போ தான் ஒரு ஒன்லைன் ஃபெமிலியர் இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஃப்ரைட் ஃபார்வர்டர்னு சொல்லி சொல்லுவாங்க, ஒரு ஏஜென்சி, இப்போ கஸ்டம் கிளியரிங் ஏஜென்சி சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்கு கூடாக இந்த ஆசிக்கூடாக அந்த விஷயங்களை வந்து நீங்கள் நகர்த்திட்டு போகிறது வந்து சிறந்தது. சரிதானே? இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கடைசி ஸ்டெப் தான். இப்போ நீங்கள் ஆசிக்கூடாவில் இருந்தீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் ஃபுல்லி ரெஜிஸ்டர்ட் கம்பெனி, உங்களுக்கு வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்குரிய சகல இதுவும் வந்து ரெஜிஸ்டர் ஆகிட்டு இனிமேல் வந்து டிரெக்டாக நீங்கள் வந்து கிரவுண்ட் லெவலில் ஆப்ரேஷனில் நீங்கள் இறங்கலாம். சரிதானே? சப்ளையரை ஃபைன் பண்ணி வெளியில் உதாரணம் இம்போர்ட் பண்ண போறீங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களோட பாகியன் பண்ணி அவங்களோட ப்ரைஸ் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணதுக்கு பிறகு கண்டெய்னர் அதெல்லாம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறப்ப அதுவும் வந்து நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். யார் கட்டாயம் இந்த ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணுறது, நம்ம லாலடி சப்ளையரா, அப்படியான விஷயங்கள்லாம் மீறி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம இன்ஷால்லா ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். இப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணதுக்கு பிறகு மறக்க வேணாம் 4 டாக்குமெண்ட் எல்லா இம்போர்ட்டுக்கும் மேண்டடரி வந்து சர்டிஃபைட் கமர்ஷியல் இன்வாய்ஸ், அதே மாதிரி சரிதான பேக்கிங் லிஸ்ட், அதே மாதிரி வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ஒரிஜின், அது மாதிரி வந்து பில் ஆஃப் லேடிங், அது வந்து சி ஃப்ரேட். சரிதானே? கடல் மார்க்கமான ஒரு ட்ரேட் நடக்கிறதா இருந்தால் வந்து பிஎல்னு சொல்லுவாங்க, அது மேண்டடரி. இது இல்லாமல் ஏர் ஷிப்மெண்ட்டாக இருந்தால் ஏவே பில் ஏடபிள்யூபின்னு சொல்லுவாங்க, அது வந்து மேண்டடரி. இந்த 4 டாக்குமெண்ட்ஸும் எந்த ஒரு ஷிப்மெண்ட்டுக்கும் வந்து மேண்டடரி. இதுக்கு மேலதிகமாக வந்து 1-2 கூடும் குறையலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃபுட் அண்ட் பெவரேஜ், அது மாதிரி அந்த ஃபார்மசூட்டிக்கல் ஐட்டம், இப்படியான விஷயங்களுக்கு வந்து 1-2 டாக்குமெண்ட்ஸ் கூடி குறையலாம். ஓகே, இப்போ இந்த 4 டாக்குமெண்ட்டும் வந்து ப்ராப்பராக ஸ்ரீலங்கன் கஸ்டம்ஸுக்கு அந்த ரெகுலேஷனுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் அமைக்கப்பட்டு டாக்குமெண்ட் எல்லாம் செஞ்சால் நீங்கள் வந்து என்ன செய்யணும், அடுத்த ஸ்டெப் உங்களுடைய கிளியரிங் ஏஜென்ட்டுக்கு வந்து ஏன்னா எல்லாருக்குமே இப்போ நீங்கள் உங்களோட காகோ கிளியர் பண்ண டிரெக்டாக உங்களால் கிளியர் பண்ண இல்லாது. ஒரு கஸ்டம்ஸில் அந்த கிளியரிங் அந்த சம்மந்தமாக ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட கம்பெனி மூலமாக மட்டும்தான் வந்து சாரி நீங்கள் வந்து இந்த கிளியரன்ஸ்க்குரிய ஆக்டிவிட்டிஸை நீங்கள் செய்யலாம். அவங்களுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்டை வந்து ஒப்படைச்சு அவங்க ஒன் பிஹாஃப் ஆஃப் யூ அவங்க வந்து உங்களுடைய ஷிப்மெண்ட்டை வந்து கிளியர் பண்ணி சரிதானே நீங்கள் சொல்கிற இடத்துக்கு வந்து அவங்க டெலிவரி பண்ணுவாங்க. சரிதானே? இதுதான் இம்போர்ட்டோ எக்ஸ்போர்ட்டோ சரிதானே ஒரு ட்ரேட் ஆக்டிவிட்டி ஸ்ரீலங்காவில் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்குரிய ஒரு, அதாவது நான் சொல்கிறது மீடியம் அண்ட் லார்ஜ் ஸ்கேல். சரிதானே? அதுக்குரிய ப்ரொசீஜர்ஸ் இதே இது வந்து நீங்கள் உதாரணம் வச்சுக்கொள்ளும். நீங்கள் சின்ன ஸ்கேலில் ஸ்மால் ஸ்கேலில் இப்போ உதாரணமாக ஒரு 4-5 ஃபேப்ரிக் ரோல், ஒரு 1-2 அந்த புகர பேக்கில் மாதிரி சின்ன சின்ன உடுப்புகள், அது மாதிரி கொஞ்சம் ஒரு 40-50 ஒரு சப்பாத்து செட்டுகள் இந்தியாவிலேருந்து அப்படியே எடுப்பிக்க போகிறோம். சின்ன லெவலில் பெரிய அதுக்கெல்லாம் இதெல்லாம் தேவையானு சொல்லி கேட்டால் இல்லை, பயப்பட வேணாம். நீங்கள் வந்து ஆல்ரெடி அந்த கம்பெனி அந்த பேங்க் அக்கௌண்ட் திறந்தீங்க தானே, அந்த ஸ்டெப் வரைக்கும் நீங்கள் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி, அதாவது உங்களோட பேரில் இம்போர்ட் பண்ணுறதா இருந்தால் சரிதானே, அப்படி எல்லாத்தையும் செஞ்சுட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வரை செஞ்சுட்டு மற்ற அந்த கஸ்டம்ஸ் நான் சொல்லிட்டு இருந்தேன் ஸ்ரீலங்கா கஸ்டம் ரெஜிஸ்டர் பண்ணணும், அந்த ஸ்டெப்ஸில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். சரிதானே? நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனின்னு சொல்லி சொன்னால் ஃப்ரைட் ஃபார்வர்டிங் கம்பெனி நான் சொன்னேன் தானே, அப்போ அந்த குரியர் கம்பெனின்னு சொல்லுவாங்க நம்ம. சரிதானே? குரியர் கம்பெனி ஒன் ஆஃப் த டைப். சரிதானே? ஃப்ரைட் ஃபார்வர்டில் ஒரு டைப். சரிதானே? இப்போ டிடிடிசி, இப்போ நம்மள வந்து இப்போ இந்த ப்ரொன்டோன்லாம் சொல்லுவாங்க, அப்படி எப்படியான டிஹெச்எல், இந்த ஃபெடெக்ஸ், இந்த அரமேக்ஸ், அப்படி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. சரிதானே? அப்படியான கம்பெனிஸ் மூலமாக வந்து நீங்கள் அணுகி சரிதானே உங்களோட ஷிப்மெண்ட்டை டோர் டு டோருக்கு வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். அவங்களாவே வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்து கொள்ளுவாங்க. 1-2 உங்களோட ஐடியோ சில ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ஸ் அதில் கேட்பாங்க. அதை தவிர மற்ற எல்லாத்தையும் வந்து அவங்களாவே ஃபுல்லாக பார்த்துக்கொள்வாங்க. இது நான் சொல்கிறது ஸ்மால் ஸ்கேலில், சின்ன ஸ்கேலில் வந்து நீங்கள் செய்கிறதாக இருந்தால். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் மீடியம் அண்ட் லார்ஜ் ஸ்கேலில் செய்கிறதுக்கோ இல்லாட்டி வந்து அடிக்கடி அந்த சீ ஃப்ரைட், முக்கியமாக சீ ஃப்ரைட் செய்கிறதுக்கு நீங்கள் ஐடியாக்கள் இருந்தால், கடல் மார்க்கமாக நீங்கள் ட்ரேட் செய்கிற ஐடியாக்கள் இருந்தால், நான் சொன்ன இதுக்கு முந்தைய சொன்ன சகல ஸ்டெப்ஸும் வந்து மேண்டட்டரி. சரிதானே? உங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன பேசிக் ஐடியா ஒன்று வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரேட் என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் அமையும் சரிங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லையும் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக இறங்கி நம்ம பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.